Next category is Best Actor in a Leading Role Tamil. இந்த கேட்டகரியில் வந்து நமக்கு 2 winners இருக்காங்க. So sir, the முதல் winner Silambarasan for the movie Manadu. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ ஃபார் த லவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சைமா அண்ட் ஐ விஷ் சைமா 10 years வந்திருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு சைமா. இந்த படம் மாநாடுக்கு இந்த அவார்ட் வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் சைமாவில் வந்து ஸ்டைலிஷ் ஆக்டர் அப்புறம் 2-3 அவார்ட் வாங்கினேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆக்டருக்காக வாங்குகிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ இந்த அவார்டுக்கு முழு காரணம் வந்து என்னுடைய மாநாடு டீம் தான். ஸோ வெங்கட் பிரபு, மை ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி, அந்த என்டையர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு அவார்டு வின் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பட் வி ஜஸ்ட் கான்ட் லீவ் யூ. உங்களோட இன்னும் நாங்கள் பேசணும். ஸோ இந்த அவார்டு வந்து மாநாடுக்கு படத்தில் வந்து நீங்கள் ஒரு லூப்குள்ளேயே இருப்பீங்கல்ல, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த விஷயம் சொல்வீங்க? ஆக்சுவலாக நடந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். பட் இறைவன் கொடுத்த இதுவே ஓகே தான் நினைக்கிறேன். எதுக்கு திரும்பி ஸோ இதுவாக இருந்தாலும் ஓகே தான். Another thing I want to ask is 10 years of Saima. நீங்கள் 10th இயரில் வந்திருக்கீங்க. நீங்களே சொன்ன மாதிரி ஒவ்வொரு appearance of you in Saima ஒரு கனெக்ட், ஒரு புது ஃபேஸில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வந்திருக்கிற எஸ்டிஆர் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபிசிக்கலி நாங்கள் பார்த்துட்டோம். மென்டலி இமோஷ்னலி எந்த ஸ்பேஸில் இருக்கீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். வி ட்ரை டு பிகம் அ பெட்டர் பர்சன் ஈச் அண்ட் எவ்ரி டைம். So I think that is what has been happening and I still try to keep changing myself. Awesome. ஆக்சுவலாக எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அது என்னென்னா, பிரதர், இப்போ சமீப காலமாக நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கீங்களே, அது வந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு போய் வச்சுருக்கு. அது வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையோ, நாங்கள் அதை ஈஸியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இந்த கோவிட் டைமில் தான் நாங்கள் ரெகுலராக பேசியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், எல்லாமே கடவுள் ஒரு விஷயத்தை தான் பண்ணுறாரு, நல்ல டைம் வரும்போது எதெல்லாம் உண்மைன்னு தெரியும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ ஹாப்பி பிரதர். இப்போது உங்கள் ஸ்டைல்லே நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா உங்களை பார்த்தா இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனில், என்னென்னா சிலரெல்லாம் பார்த்தா கை தட்ட தோணும், உங்களை பார்த்தா இப்போ வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். தேங்க்யூ. இல்லை, ஒரு விஷயந்தான் பிரதர், எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம மதிக்கணும். அதை நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம எப்போவுமே நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பார்த்து நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்மளுக்கு கொடுத்த இடத்த என்றைக்குமே நம்ம பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். வெரி டீப், ரொம்ப டீப்பாக, ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக பேசுகிற எஸ்டிஆரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And we wish you the very best for everything that you do, sir. And special thanks to all my fans. Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. ஒரு படத்துக்கு நிறைய முக்கியமான ஆட்கள் இருந்தாலும் அந்த படத்துக்கு அழகு சேர்க்கிறது யாரு? ஆர்ட் டைரக்டர். சரி மேக்கப். அந்த மேக்கப், ஆர்ட் டைரக்டர்லாம் படத்துக்கு ரொம்ப முக்கியமான அங்கங்கள் தான். ஆனா நீங்க படத்துக்கு போகணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருக்க முடியும்? ஹீரோயின் தானே? கரெக்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை கிச்சன் அப்ளையன்சஸ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட். விருதை வழங்குறதுக்காக நம்ம யாரை கூப்பிட போகிறோம்னா, நார்மலாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் மிக மிக பிடித்த ஒரு டைரக்டர் மணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
Best actress goes to a Chola Princess. Good evening. Thank you, sir, for staying back to give me this award. Maddie சொன்ன மாதிரி மணி சார் ரொம்பலாம் ப்ரேஸ் பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பார்ப்பாரு. பட் இட் இஸ் அன் ஆனர். நான் இன்றைக்கும் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஐ எம் மிஸ்டர் மணிரத்னம் குந்துவை, அது எனக்கு போதும். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர் டு கெட் இட் ஃப்ரம் யூ. அண்ட் thank you to my team, Ponniyin Selvan. It was such a blast making the film with them. And thank you, Saima, my friends Vishnu, Brinda, Shri, for the warm hospitality, and congratulations, this is the 11th year. I'm happy I've been part of Saima from year 1 until today. And thank you, Dubai. It's nice to see such a good turnout. I'm very, very honored, and this means a lot to me. It's my 3rd award for Kundavai, so I'm holding this very, very close to my heart. Thank you. புக்கு படித்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கற்பனையில் குந்தவைன்ற ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கண்டிப்பாக எங்களுக்கு அதை பார்க்கும்போது அதை விட பெட்டராகவே இருந்தது. உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்ததா? ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கற்பனையில் வச்சுருந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம உருவம் கொடுக்குறோமேன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததா? பயம் முதல்ல இருந்தது. ஆனால் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது எல்லாமே போயிடுச்சு. அந்த கான்ஃபிடென்ஸ்குள்ளே தான் வி ஆல் ஸ்டார்ட் த ஃபில்ம். அண்ட் அப்படி பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் சச் எதுவுமே இல்லை ஃபார் குந்தவைஸ் ஃபேஸ். So I'm so proud that I'm it today. இனிமேல் அதுதான் ரெஃபரன்ஸ். நாங்களே திருப்பி அந்த புக்கை படித்தா உங்கள் ஃபேஸை வச்சு இதே தான் படிக்க போகிறோம். ஸோ சூப்பர். இன்னும் பல வருடங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிக்கிறோம். Thank you, Satish. Thank you. Thanks. It's time for celebrating the oneness of Indian cinema. Our next award is Nexa Extraordinary Achievement Award. And to present this award, may I please invite to the stage Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited, and Mr. Nobutaka Suzuki, Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited. I am extremely happy to announce this award, Nexa Extraordinary Achievement Award, which celebrates excellence in India cinema. A huge round of applause for Mani Ratnam sir on receiving Nexa Extraordinary Achievement Award. அண்ட் இவரோட வந்து கமலஹாசன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கபீர் கான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷப் ஷெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச அவார்டு. எல்டான்ஸ் ரோடில் கனவுகளோடு நின்றுட்டு இருந்த 2 இளைஞர்கள் இன்னைக்கு இந்த மேடை வரையிலும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், இன்னமும் செய்ய போகிறோம். ஐ எம் தேங்க்ஃபுல். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு அவருக்கு கொடுக்காம
ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் வேலை இருக்குது மணிக்கும் சரி எனக்கும் சரி. அதனால் அவருக்கு லாங் ஓவர் டியூ. இந்த அவார்டு வாங்க போகிறாங்கிற நம்பிக்கை ஒரு 23-24 வயசு மணிரத்னத்துக்கே உண்டு. தட் இஸ் வாட் வாஸ் அஸ்டவுண்டிங் அபவுட் ஹிம். அந்த கான்ஃபிடென்ஸ் முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருந்தது. அதுதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும். ஐ வாண்ட் ஹிம் டு கண்டினியூ ஒர்க்கிங். ரொம்ப யாரும் அவரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை நினச்சபடி படங்கள் எடுக்க இந்த இண்டஸ்ட்ரி அலோவ் பண்ணணும். முக்கியமாக ஆடியன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் அவருடைய ஆயுளும் படமும் நீண்டுக்கிட்டே போகும். தேங்க்யூ. இப்போ நாங்கள் உங்களை கேள்வி கேட்கறத விட அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். மணி சார், நான் வந்து ஃபஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சும்போது 2 பேர்த்திட்ட சேரணும்னு நினச்சேன். ஒன்று மணிரத்னம் சாரும், ஒன்று கமல் சாரும். ஸோ அதே ஸ்டேஜில் அவங்க கூட இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு பெருமை தவிர வேறு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார், அது ஒன்று தான். பட் நீங்கள் கேள்வி கேட்க சொன்னீங்கல்ல சார்கிட்ட ஏதோ ஒன்று. சார் நீங்களும் கமல் சாரும் பண்ணுற படம் அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் மட்டும் தான் கொடுங்க சார் எனக்கு. அது ப்ரொடியூசர் சொல்வார். நிஜமான ஃபேன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டாரு. கேட்டது மாத்திரம் இல்லாமல் இப்படிங்கிறாரு அங்கே ஆடியன்ஸையும். நாங்கள் வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் நாயகன் படத்தும் போது எப்படி வேலை பார்த்துட்டு இருந்தோமோ அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் நல்ல படம் பண்ணணும், தலை நிமிர்ந்து நடக்கணும் உங்கள் மத்தியில் என்பதுதான். அதை நோக்கி நாங்கள் எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தாடி கூட தான் என்னென்னத்தெல்லாம் வளர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள. நன்றி. இதான் அப்டேட். குட் ஈவினிங். நான் ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, புரியுது. ஜாஸ்தி பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதான் சார், எப்பவுமே நீங்கள் ஒய்ஃபோடு தான் வரீங்க, அதனால ஏதாவது நிறையா பேசலையா? ஐ திங்க் பொன்னியின் செல்வன் வந்து முதல்ல தேங்க் பண்ண வேண்டியது கல்கிக்கு, அடுத்தது வந்து கமல் சாருக்கு. நாயகன் பண்ணும்போது கேட்டார் அடுத்த படம் என்ன பண்ணலாமா அப்படின்னு. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அடுத்த வாரமே போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ பண்ண முடியல எங்களால். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டிக் போட்டது கமல் சார் தான். ஸோ கமல் சார் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சுபாஷ்கரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓகே சொல்லிட்டாரு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லாரையும் விட சுஹாசினிக்கு பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஏன்னா நான் இது பண்ண போகிறேன்னு சொன்னோன்னு பண்ணாத அப்படின்னாங்க. அப்போ தான் டெஃபினட்டாக டிசைட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Shall we move on to the next award? The next award is Docile Blessed Playback Singer Male Tamil. எப்படி இருக்கு உங்களுக்கு? யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியல உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா தோணுது? உங்களுக்கு? நோ க்ளூ. நாமினிஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த ஐடியாவும் வரலையா? சரி, படிச்சு பாருங்க, எங்களுக்கும் ஆவலா இருக்கு. இந்த மோமெண்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எமோஷனல். ஐ ஃபீல் லைக் crying little bit because this person is the reason I'm here. This person is the reason I started singing. So for me to say today's best playback singer Tamil goes to my appa, Mr. Kamal Haasan.
பேர் டெஸ்டினி அப்படிம்பாங்க. ஐ திங்க் வி கேன் இமேஜின், வாண்ட் சம்திங் வெரி சீரியஸ்லி அண்ட் மேக் இட் ஹேப்பன். ஸ்ருதிங்கிற பேர் ஆக்சிடென்ட் நினச்சிங்கன்னா இல்லை, திட்டம். அவன் பாடணும், நடிக்கணுங்கிறது நான் பிளான் பண்ணல, அது அவங்க திட்டம். அந்த மாதிரி வந்தது தான் இது. அவங்கள பாட வைக்கணும்னு நினச்சேன். இப்போ எனக்காக பாடுற அவார்டை அவங்களே கொடுக்குறாங்கங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. கோர்ஸ் எனக்கு அழுகையெல்லாம் வரல, சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நான் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு தெரியல, அம்மாக்கா அப்பாக்கா இல்லை ப்ளேபேக் நாடக மேடையில் எனக்கு பாட வருமா வராதாங்கிற சந்தேகத்தில் டி.கே. சண்முகமண்ணாச்சி அவர்கள் அவருடைய மகனை பாட வைத்து ப்ளேபேக் பாட வச்சுருந்தார் அப்பாவின் ஆசைங்கிற நாடகத்தில். அண்ணாமலை மன்றம்னு ஒரு இடத்துல சென்னையில் அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டேப்பு அறுந்து போச்சு. அப்போ பாட ஆரம்பித்தேன் மக்கள் முன்னாடி. அதிலிருந்து ப்ளேபேக்கும் இருந்தது, நானும் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் இந்த பாட்டுக்கான அவார்டை வாங்கும்போது முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய குரலாக கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு இருந்த அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு சொல்லியே ஆகணும். அவர் இருந்திருந்தால் பத்தலை பாடியிருக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான, இங்கே எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நாயகன் படத்தில் அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியாது. தென்பாண்டி சீமையிலேங்கிற அந்த பாட்டு பாட வச்சு எல்லாரும் நான் நிஜமாகவே ப்ரொஃபஷ்னல் சிங்கர்னு நம்ப வச்ச ஒரு பாட்டு. நன்றி இன்னொரு அண்ணனுக்கு, இளையராஜா அவர்களுக்கு. அப்படி தொடர்கிறது. இது ஒரு அற்புதமான விபத்து. நான் பாட வந்தது எனக்கு சந்தோஷம், யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. அதனால் முக்கியமாக ஸ்ருதிக்கு எந்த சேதமும் இல்லை. அதனால் ஐ எம் ஹாப்பி அண்ட் இது வந்து இட் மேக்ஸ் மீ ப்ரவுட். தேங்க்யூ சார். ஸ்ருதி வந்து அவங்க பாடி நீங்கள் மியூசிக் பண்ணாலோ இல்லை நீங்கள் மியூசிக் பண்ணி அவங்க பாடினாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா சார்? சொல்லிடலாமா? சொல்லலாம். ஸோ அப்போ ஏதோ இருக்குது. அதாவது ராஜ்கமல் அண்ட் ஸ்ருதி ஹாசன் சேர்ந்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். அதை இவங்களே முந்திக்கிட்டு இங்கேயே சொல்லிடலாமாங்கிறாங்க. ஸோ we are working on a project, musical project, ஸ்ருதி சம்மந்தப்பட்டது.